அஸ்ஸலாமு அலைக்கும். கேரட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம 2 வெங்காயம், 3 தக்காளி, 4 வெள்ளைப்பூடு, 6 காஞ்ச மிளகாய், 4 கேரட் எடுத்து நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதோட சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம்னா ஒட்டாமல் வர்றதுக்காண்டி பாஸ்தா. நெக்ஸ்ட் இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு 10 முந்திரி பருப்பு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எந்த இதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்.